மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததற்குண்டான ஒரு மாபெரும் நோக்கம், ஒரு மாபெரும் காரணம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்கள் இறைவனை அடைய வேண்டும். உங்களுக்கு இங்க வேற ஒரு வேலையும் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு அவனை பற்றிய சிந்தனைக்கு நீங்கள் செல்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்கள், அனைத்து உயிர்களை பற்றிய அந்த ஞானம் விளங்கும். எப்போ உங்களுக்கு அவன் மேல ஆர்வம் இல்லாம இந்த பொருட்கள் மேல ஆர்வம் இருக்கோ, அப்ப இந்த பொருளை பத்தி மட்டும்தான் தெரியும். இதை தாண்டி உங்களால் யோசிக்கவும் முடியாது. முதுமை வந்து உயிரை விடும்போது மீண்டும் அடுத்த பிறவி பிறப்பீங்க. எதுக்கு பிறப்பீங்கன்னா, மீண்டும் இறைவனை அடைவதற்காக பிறப்பீங்க. இதுதான் இப்ப நடக்கல. பல்லாயிரம் வருடங்களாக உங்களுக்கு இதுதான் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த லூப்ல சிக்கிக்கிட்டீங்க. நீங்க உங்களுக்கு தெரிய மாட்டீங்க இந்த லூப்ல இருந்து எப்படி மீண்டும் வெளியே வருவது என்ற புரிதல் உங்களுக்கு சுத்தமாக இல்லை, கொஞ்சம் கூட கிடையாது. நான் ஏன் இவ்வளவு கிளியரா, இவ்வளவு வெளிப்படையா வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனாக பிறந்த ஒருவன் எந்த நிலையை அடைய வேண்டும்? இறை நிலையை அடைய வேண்டும். இறை நிலையை அடைவதை விட்டுவிட்டு வேறு எந்த நிலையை நீங்கள் அடைந்தீர்கள் என்றாலும் மீண்டும் மனிதனாக பிறப்பீர்கள். மீண்டும் வலி வேதனைகள் வரும். மீண்டும் கஷ்டம் மற்றும் நஷ்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு உங்களது உயிரை மிகவும் கொடூரமாக வலி வேதனையுடன் விடுவீர்கள். தான் நடக்கும்.